இங்க ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமா ஒரு கல்லை எடுத்து என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதோட விலையை கேட்டதும் இவருக்கு ஒரு ஐடியா வருது. சோ அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் மெட்டீரியலை கலந்து ஒரு கல்லை செஞ்சு பார்க்காரு. இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல உள்ள கல் எல்லாமே வேற ஊர்ல இருந்து வர்றது, அதனால விலையும் அதிகமாக இருக்கு. சப்போஸ் இவர் பண்றது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இவரால $5 சீப்பா தர முடியும். சோ அடுத்த நாள் இவர் செஞ்ச கல்லையும் அந்த கல்லையும் எட்டு போய் சேர்மன்ட்ட காட்டுறாரு. இதுல எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்காரு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கல்லு தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா அது இவர் செஞ்ச கல்லு. அது மட்டும் இல்லாம பழைய கல்லோட $5 குறைஞ்சும் தர முடியும்னு சொல்றாரு. அடுத்த நாள் பார்த்தா ஏற்கனவே வேலை நடக்கிற இடத்துலயும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து கல்லு வராம வேலை பாதிலேயே நிக்குது. சோ இவர்கிட்ட $5ல 50,000 கல்லு கேட்காங்க. ஆனா இவரால ஒரு நாள்ல 1000 கல்லு தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் தனியால தான் கையாலே அந்த கல்லை செய்யறாரு. இருந்தாலும் இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காதுன்ட்டு இவரும் ஓகேன்றாரு. அவரும் 5 நாள்ல வரலன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிருவேன்னு சொல்றாரு. ஸோ இவர் ஆர்டரை முடிக்கிறதுக்காண்டி இவர் கூட வேலை செய்யறவரை கூட்டிட்டு போய் ராத்திரி மரம் வேலை செஞ்சு அவர் கேட்ட ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்காரு. இதுல நிறைய காசு கிடைச்சதும் அதை வச்சே கல்லு செய்யறதுக்கான மிஷினை வாங்கி இவனோட ஃப்ரெண்ட்ஸையே அங்க வேலை பார்க்க வச்சு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறாரு.